ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நான் வந்து என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன்னா, என்னுடைய டெய்லரிங் ஃபீல்டில் நான் வச்ச நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான். அதுவும் எப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வந்த இந்த முருகரோட அருளால் தான் வந்து நான் இதை நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து இவர் வந்ததுமே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு தான் எங்கள் வீட்டுக்கு. எல்லோரும் சொன்னாங்க இப்படி வைக்கக்கூடாது அப்படி. அவர் வந்ததுலேருந்து எனக்கு நல்ல விஷயந்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நானும் அப்படி தான் இருக்கேன். நிறைய விஷயம் அவருக்காண்டி பார்த்து பண்ணுவேன். நிறைய இப்படி பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். ஒரு சில விஷயம் ஒன்றா நான் மாற்றிக்கிட்டேன். மொத்தமாலாம் நான் மாற்றலை. எல்லோரும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கும்பிடுறேன், நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த விஷயத்தில் எனக்கு என்னுடைய ஸ்டெப்பில் 2 விஷயம் நல்லது நடந்திருக்கு. ஒன்று, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, மிஷின் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் வந்து நீங்களே தெரிஞ்சிருக்கோம், நான் ரொம்ப வீடியோ வந்து அந்த என்னுடைய சின்ன மிஷினில் தான் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த முருகர் வந்து நான் பழனியில் வாங்கினேன். பழனிக்கு போய் 2 பேரும் சேர்ந்து வாங்கி கொண்டு வந்து வச்ச ஒரு முருகர் ஸ்டாச்சு தான். ஸோ இவர் வந்து முருகராக ஒரு சிலையாக பார்க்காம எங்கள் வீட்டில் ஒரு குழந்தையாக தான் நான் வந்து நிறைய விஷயத்தில் அவரை யோசித்து கேட்டு இப்போ வரைக்கும் நான் அவரை கும்பிட்டு நான் வந்து கெட்டு போகலை. யாருமே முருகரை வணங்கி கெட்டு போனவங்கன்னு யாருமே கிடையாது. ஸோ அவரை நான் கும்பிட்டு நான் எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்டெப்பாக தான் நான் இப்போவுமே நினைக்கிறேன். அது ரொம்ப ஹாப்பியாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இவர் தான் வந்து எங்கள் வீட்டோட முருகர். எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? இவர் தான். ஸோ வந்து எல்லாமே முருகர். இந்த வேல் வந்து திருச்செந்தூரில் நாங்கள் வாங்கின வேல் தான். இந்த முருகர் வந்து பழனியில் வாங்கின. ஸோ எல்லாமே அவரோட ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவர் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் லைஃப்பில் நான் நிறைய வந்து கஷ்டத்தை பார்த்துருக்கேன். சொல்ல முடியாத கஷ்டமும் நிறையா இருக்குது, சொல்லக்கூடிய கஷ்டங்களும் நிறையா இருக்குது. அதில் என்னுடைய மன ஆறுதல் என் ஹஸ்பண்டுக்கும் சரி எனக்கும் சரி கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆறுதல்லாம் அது இவர் தான். ஸோ நிறையா கஷ்டத்தில் எங்க கூட அவரையும் நாங்கள் பார்த்துருக்கோம். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நாங்கள் வந்து அது நல்ல விஷயமாகவே அதை எடுத்துப்போம், அவ்வளோதான். அப்படி நான் பார்த்த ஒரு விஷயந்தான். சின்னதாக நான் வந்து என்னுடைய டெய்லரிங் ஃபீல்டில் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து வைக்க போகிறேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வாங்க இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பார்சலை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சின்னதாக வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து யதார்த்தமாக கேட்ட ஒரு விஷயத்த நான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப பண்ணலை, சின்னதாக ஒரு ஸ்டெப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னது இந்த பார்சல்லே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், எல்லோரும் துணி விற்கிறாங்க, அது நீங்களும் விற்கிறீங்க அவ்வளோதானே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லோரும் விற்கிறதுக்கும் நான் விற்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஸோ வாங்க அது என்னென்னு பார்க்கலாம், சரிங்களா? இதுதான் பார்சல், இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ முருகரை நினச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்சல் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, கஸ்டமர் தான் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து நீங்களே எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து வீட்டில் வச்சு தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன், கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போ நீங்களே லைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்போ நமக்கு வந்து லைனிங் வந்து தேவைப்படுது. அடிக்கடி நான் உள்ளே போக முடியாது, என் வீடு வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ஸோ நான் உள்ளே போய் தான் நான் எதுனாலும் எடுக்கணும். 2வது விஷயம், ப்ளவுஸ் வந்து இந்த சாரீக்கு நீங்களே எடுத்துருங்க, அமௌண்ட் என்னன்னாலும் ஓகே, பட் வந்து நல்ல குவாலிட்டியில் நீங்களே பார்த்து எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ ஓகே அப்படின்னு முடிச்சாச்சு. உங்கள் அமௌண்ட்டுக்கு வந்து யாருமே எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை இந்த 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து இதில் இறங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்றா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? இந்த குட் நியூஸ் தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பார்சலில் நான் எதுவுமே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தனே தவிர, இன்னுமே நானுமே என்னென்ன வந்திருக்கு என்ன இதுன்னு நான் பார்க்கல. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா?